நவீன் வணக்கம். இப்ப விஜயனுடைய மனைவி சங்கீதா புதிய மனுவை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் தீவிரம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மனுவில் மேலும் என்னெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவல் வெளியாக இருக்கா? வணக்கம். ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த விவாகரத்து மனுவில தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும், ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மனுவை நீதிமன்றத்துல அளித்திருந்தார். இதனை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வைத்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த இடைக்கால மனுவில தன்னுடைய கணவர் விஜய் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாகவும், அதே போல அவர் வீட்டிற்குள் அனுமதி கேட்டு அங்கு சென்றால் வழக்கறிஞர்கள் மூலமாக தன்னை மிரட்டுவதாகவும் அவர் அந்த மனுவில இரண்டாவதாக தாக்கல் செய்த மனுவில தெரிவித்திருக்கிறார். அதே போல பல முறை பரஸ்பர விவாகரத்து கோரி அவரிடம் முறையிட்டும் ஆனால் விவாகரத்து தர மறுப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல திரைப்படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும். அதே போல பிரிட்டன் குடியுரிமை பெற்று தற்போது நான் லண்டனில் வசித்து வருகிறேன். சென்னையில் தனக்கு வீடு இல்லாததனால் இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ள நிலையில தற்போது வீடு இல்லாமல் தவித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அன்றைய தினத்துல இரு தரப்பினருக்கும் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தின் சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது தற்போது சூடு பிடித்திருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.